உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். மாவீரன் ப்ரோ பேசுறாரு. உங்க நெட்வொர்க்ல கேக்குது பிரச்சனை கேக்குது இருக்குன்னு நினைக்கிறேன். கேக்குது எனக்கு கேக்குது ப்ரோ. மாவீரன் பேசுறது ஓகே இந்த படத்துல ஆக்ஷன் எதுவுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல லவ் போர்ஷன்ஸ் நிறைய இருந்துச்சு. லவ் போர்ஷன்ஸா எமோஷனலா கனெக்ட் பண்ணிருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு. அதெல்லாம் ஒரு நேரம் கமெண்ட் அதான் பேசிட்டு இதே மாதிரி செகண்ட் ஹாஃப் கொண்டு கரெக்டா இருந்தாங்களா இந்த கதைக்கு? இல்ல செம்மையா இருந்தாங்க அவங்க. நான் அவங்க கன்னட மூவி நிறைய பாத்துருக்கேன் ப்ரோ. அதனால எனக்கு புதுசுல இந்த ஹீரோயின். ஓகே ஓகே. உங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் நீங்க அந்த மாதிரி ஆகுது சொல்றீங்க? ஃபுல்லா லவ் பேஸ்ட் மூவி அப்படின்ற மாதிரி. அதான் கோர். அதாவது ட்ரெயிலர்லயே சொல்லிட்டாங்க அந்த பொண்ணை கடத்தி வச்சுட்டு வேலை வாங்குவாங்க ஹீரோக்கு அப்படின்னு. ஆனா அப்படி கூட எதுவும் கிறுக்குத்தனமான ஒரு செகண்ட் ஹாஃப். என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த ப்ரெடிக்ஷன் கரெக்டா இருந்ததா? சைல்ட்ஹுட் ட்ராமானால அநியாயத்தை பார்த்து போகிறது ஒன்லைன் ப்ரோ. அந்த நம்ம தான் அந்த ட்ரெயிலர்லயே அந்த ஷாட் வச்சுட்டாங்கல்ல. ஆக்சுவலா அந்த ஷாம்ப்ரோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அந்த ரைட்டிங் அந்த அநியாயத்தை கண்டா பொங்குறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது என்னமோ சொன்னாங்களே இந்த படத்துல என்னன்னா அந்த கிரிஞ்சு இது வராம நீட்டா எடுத்திருந்தாங்க. அந்த கிரிஞ்சு இதே சுத்தமா வரல. ஆக்சுவலா கிரிஞ்சா ஆக்கிருக்கணும் ஈஸியா. இந்த இந்தியன் டூலலாம் பண்ண மாதிரி என்னமோ ஒரு சிண்ட்ரோம் சொன்னானுங்களே. ஜோயல் ப்ரோ உங்களுக்கு தான் தெரியும். ஆல்ரெடி 2019 அதை காமிச்சிருக்கீங்களா? அது என்னன்னு சொல்லுங்க. யாரோட காத்து இவ்வளவு அடிக்குது? நான் வீட்ல உட்கார்ந்து அந்த ஆபீஸ் சீன் ஒன்னு இருக்கும். சூப்பர் சீன் அது. அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள அது ஃபேவரட். அந்த சீன் ஆக்ஷன் சீன்லாம் விடுங்க. அந்த ஆபீஸ் சீன் ஒன்னு செம்ம சீன். சென்டிமெண்டா நல்லா இருந்துச்சு. எனக்கு கமர்ஷியல் ஆக்ஷன் படம் இதுல ஒர்க் அவுட் ஆகல. கமர்ஷியல் ஆக்ஷனா அப்படியே எங்கேஜிங்கா அதெல்லாம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. லவ் சீன்ஸ் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த முருகதாஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று போட்டிருப்பாரு. விக்ரம் செகண்டரே கடி கடிப்பீங்க. இந்த செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு ஏத்த மாதிரியே இருந்தது. ஒரே இடத்துல ஒரே மாதிரி. அதான் ப்ரோ வந்தாங்களே சிம்பிளா மேல போட்டேன் ஸ்டூபிட். சரி மாவீரன், உங்களோட பாக்ஸ் ஆஃபீஸ் ப்ரெடிக்ஷன் என்ன சொல்லுங்க. இந்த படம் வந்து சொல்ல முடியாது. காமெடி ஆடியன்ஸ் இந்த படம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லா ரிவ்யூ பாசிட்டிவ் ஓரளவுக்கு டீசன்ட் படம் தானே போடுறாங்க. ஆமா 150 ப்ரோ மேக்ஸிமம் 150. ஒரு சில கேங் வந்து புதிய ஆக்ஷன் ஹீரோன்னு சொல்லி கிளம்பறமாயிட்டாங்க. கேமரா 150 வராது எனக்கு தெரியும். அது மண்டையா நானும் சொல்றேன். இல்ல இது குபேராவை தாண்டாது. மாவீரன் நான் சொல்றது மேக்ஸிமம் சொல்றேன். மேக்ஸிமம் 150 சொல்றேன். இல்ல மேக்ஸிமம் தான். எனக்கு ரெட்ரோவே இது கஷ்டப்பட்டு தான் கிராஸ் பண்ணணும்னு தோணுது. ரெட்ரோவோட ஒரு 10 கோடி ஜாஸ்தியா பண்ண வாய்ப்பு இருக்கு. இல்ல ரெட்ரோவை தொடும். 100 கோடி அடிச்சிருப்போங்கிறீங்களா? அவ்வளவுதான் மேக்ஸிமம் என்னோட ப்ரெடிக்ஷன். இது நோட்டீஸ் பண்ணீங்களா? நிறைய லோக்கியோட இன்ஃப்ளூயன்ஸ் டயலாக்லாம் நிறைய இருந்தது. எல்சியூ இன்ஃப்ளூயன்ஸ் டயலாக்ஸ்லயே வச்சிருக்காரு. எல்சியூ இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பெருசா ஆகனா அந்த லவ் சீன்ஸ் வந்து நிறைய காப்பாத்திச்சு. ஒரு ஹாஸ்பிட்டல் சீன், ஒரு டிராமடைஸான ஒரு சீன் சூப்பரா இருந்துச்சு. ஒரு பேங்கர் சீன் எல்லாமே வித்யுத் ஜம்வாலுக்கு இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் ஃபைட் அந்த ஹாஸ்பிடல்ல மேல இருப்பாரு ட்ரைலர் ஷாட். எனக்கு அது யாரு இரும்பு கை மாயாவி அந்த கேரக்டரே பிடிக்கல. அது கூட லோகி அப்படியே லோகி நிவாஸ் வந்து நிறைய எடுத்து வச்சிருக்காரு. யார் இரும்பு கை மாயாவி? ஒரு வில்லன் நம்ம டான்சிங் ரோஸ் ஷபீர் சமய பண்ணிதான் ப்ரோ. அவனுக்கு ரெண்டு பேரும் சம ஸ்கிரீன் பிரசன்ஸ். ஷபீர் நீங்க ஷபீரோட அந்த லுக் இதெல்லாம் நோட் பண்ணீங்கன்னா அப்படியே கிங் ஆஃப் கோத்தார் அப்படியே வரும். அவனோட செயின், அவனோட அதெல்லாம் ஆட்டிடியூட் எல்லாமே அப்படியே கிங் ஆஃப் கோத்தார். பண்ணா எப்படி இருக்கீங்க இந்த படம்? ஏமாவீரன் ப்ரோ ஷாம்பு தர்பார் கூட கம்பேர் பண்ணா எப்படி பண்றீங்க? தர்பார் தான் பெட்டர் தான். எனக்கு முருகதாஸ் ஒருத்தர் பிடிக்காத ஒரே படம் தான் தர்பார் மட்டும். தமிழ்ல சொல்றேன். எந்த படம்? எனக்கு அவ்வளவு கழுவி ஊத்துனப்ப தர்பார் படமே எனக்கு பிடிக்கும். ஃபர்ஸ்ட்ல நீங்க கணக்கு போட்டீங்கன்னா இது செகண்ட் பிளேஸ். தர்பார் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல தர்பார் தான் ஃபர்ஸ்ட். தர்பார் சிக்கிந்தர் தமிழ்ல சொல்றாரு. தர்பார் சிக்கிந்தருக்கு இது பெட்டர் தான். ஆமா அப்புறம் அனிருத்த போட்டு கடிச்சிட்டு இருந்தாங்க. அனிருத்தெல்லாம் செம்ம ஒர்க்கு. இந்த படத்துக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டாரு.
ஆஹா படமும் இல்ல விக்ரம் அந்த மாதிரி ஜெயிலர் மாதிரி இருந்து பண்றதுக்கு இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை கரெக்டா பண்ணிட்டாரு. இப்ப ஒரு கட் பண்ணா சூப்பர் படத்தை அடுத்த வந்து சீனு. நான் காலையிலேயே பார்த்தேன், நிறைய பேர் போட்டிருந்தாங்க. ஒரு சூப்பர் படத்தை வந்து கெடுத்து விட்ட மாதிரி போட்டிருக்கானுங்க. அந்த அளவுக்குலாம் இல்ல. இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை போட்டிருக்காரு அனில். அவருதான் சாதாரணமான சும்மா இப்ப ஸ்கூலுக்குள்ள அவர் நடந்து போறா சார்ன்றப்ப அங்க வரும் போறங்க ஓமாமா தாரா சீன். அது வேற லெவல் எழுது. சாதாரண சீன் தான் அது. வேற லெவல் எழுது. ஸ்லோ மோஷன்ல ஒரு வாக்கு. ப்ரோ அவர் அந்த கையை அனிமல் இன்ஸ்டிங்க்ட் வரும்போதெல்லாம் செம்ம. அந்த இடமே அவர் வர்றதெல்லாம் அந்த இடத்துல மியூசிக் செம்மையா போட்டிருந்தாரு. அந்த ஓப்பனிங் கிரெடிட்ஸ்லயே அந்த செம்மையா இருக்கும். அந்த ஒருத்தவங்க பேரா வருங்க அங்கேயே பிஜிஎம் வேற மாதிரி இருக்கும். பார்ப்போம் என்ன இது ரிசல்ட் எல்லாம். எனக்கு ரெட்ரோ டே ஒன்லாம் பயங்கர பாசிட்டிவா தான் தெரிஞ்சது. டே டூல இருந்தா அப்படின்னு ஆரம்பிச்சது. அதுவும் நம்ம ஷாம்பு 150 கோடி போகும் தோணல. டே ஒன்னே கூட்டம் இல்லையே. இது ரெட்ரோட கமர்ஷியலா இருக்குல்ல. ரெட்ரோ செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் இதுவா இருக்கும், கண்டென்ட்டா இருக்கும். இது ஃபைட்டு அந்த மாதிரி தானே இருக்கு, அதனால சொல்றேன். சண்டை மட்டும்தான் சண்டை மட்டும்தான். செகண்ட் ஹாஃப்ல ஓரளவுக்கு தாண்டிட்டா மாத்தி மாத்தி சண்டை மட்டும்தான் போட்டானுங்க ரெண்டு இடத்துலயும் மாத்தி மாத்தி. நான் போட்ட ட்வீட் ஹீரோ சண்டையை போட்டிருக்கேன். ஸ்டோரி அதானே கமல், லவ் ப்ளஸ் ஆக்ஷன் மிக்ஸ்டு தானே. ஸோ லவ்க்கு எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி ஆக்ஷனும் அந்த அளவுக்கு இருக்க தானே செய்யும். அது சுகன் ப்ரோ அதெல்லாம் ஓகே தான். நம்ம முருகதாஸ் இருந்து இப்படி எதிர்பார்க்க மாட்டோம்ல. இது லோக்கி ஸ்டைல் சண்டை 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 தான் ப்ரோ. பட் ஆனா அது முன்னாடி அவங்க சொல்லிட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலா யாரும் வந்து என்னன்னா இது வந்து என்னன்னா வேற மாதிரி படம்லாம் சொல்லி ப்ரொஜெக்ட் பண்ணல. ஆரம்பத்துல இது லவ் இருக்கும் ஆக்ஷனும் இருக்கும் தான் ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரி. நம்ம முருகதாஸ் என்னது பார்ப்போம் செகண்ட் ஹாஃப்ல. நீங்க எதிர்பார்க்கறது ஓகே, எதிர்பார்க்கறது நான் தப்பு சொல்லல, ஓகே. பட் ஆனா அவரே தான் சொல்லிட்டாரு அது இது வந்து என்னன்னா ஆக்ஷனும் இருக்கும் லவ்வும் இருக்கும், அதுதான் மெயினான கோர் பிளாட் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரியான விஷயம் என்னன்னா எனக்கு தெரியல. ஓகே நல்லாதாங்க இருக்கு. ரொம்ப சண்டை ஷாம்ப்ரோவே இப்ப பேசுறப்ப நான் கவனிச்சேன். ஷாம்ப்ரோ பேசுறப்ப கவனிச்சேன். ஷாம்ப்ரோ ஓகே தான் ப்ரோ, நீங்க வந்து என்னன்னா உங்களோட ஐடியாலஜி எல்லாம் புரியுது. பட் ஆனா எஸ்கே நல்லா பண்ணிருக்காருன்னா எஸ்கே நல்லா பண்ணிருக்காருன்னா ஒரு வார்த்தை சொல்லுங்க ப்ரோ. எல்லாரையும் சொல்றீங்க நல்லா பண்ணிருக்காங்க நல்லா செஞ்சிருக்காங்க, எஸ்கே பக்கம் மட்டும் வரவே மாட்டீங்களே ஷாம் ப்ரோ. ஏன் ப்ரோ அவரும் நல்லா பண்ணலையா அந்த படத்துல? நல்லா தானே பண்ணிருக்காரு. எனக்கு இன்டர்வல் பிளாக்ல பிடிச்சது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தான். இந்த ரோலுக்கு ஏத்த ஆக்டிங் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப ஃபிளாட்டா இருந்தது. ஒரு எக்ஸ்பிரஷன்ஸே கொடுக்கறது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. லவ் தானே தலைவா. லவ்ல ஒரு அந்த டிஸார்டர் இருக்கு. அது எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து யூனிக்கா பண்ணனும். அவருக்கு வந்து பண்ணது அது வந்து இந்த ரோல் ஃபுல்லா பண்ணனும்னா விக்ரம் சூர்யா தனுஷ் அந்த மாதிரி பெர்ஃபார்மர் தான் அந்த இது பண்ணிருக்க முடியும். அதுக்கப்புறம் இன்டர்வல் பிளாக்ல நல்லா பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் ஃபுல்லா ஆக்ஷன் வச்சு அவங்க மேனேஜ் பண்ணிட்டாங்க. அதனால எனக்கு பெருசா எஸ்கே பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரெசிவா இருக்கு ப்ரோ. நான் அதான் சொல்றேன், எனக்கு என்னோட ஒப்பீனியன் நான் சொல்றேன். இது எனக்கு படம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் வந்து என்னன்னா கமலுக்கு நான் ஃபோன் பண்ணி படத்துல இருக்கப்பே கமல் ஃபோன் பண்ணாப்புல கமலுக்கு நான் வந்து என்னன்னா படம் முடிஞ்சு வெளில வந்துட்டு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, இது கண்டிப்பா வந்து என்னன்னா நான் கவுண்ட் 2 கவுண்ட் 3 கவுண்ட் 4 கவுண்ட் 5 கூட நான் தாராளமா போக தான் ரெடியா தான் இருக்கேன் அப்படின்னு. ஏன்னா நான் உள்ள என்ன எதிர்பார்த்தேனோ அந்த விஷயம் எனக்கு கிடைச்சது. ஆக்ஷனா வந்து என்னன்னா அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நல்லாவே இருந்தது. எனக்கு வந்து என்னன்னா ஒரு மாதிரி கிளிஷியான ஆக்ஷன் தான் இல்லாம ஆக்ஷனா நல்லா இருந்தது, ஸ்டோரியாவும் நல்லா இருந்தது, எமோஷன்ஸ் பயங்கரமா ஒர்க் ஆயிருந்தது. லவ் சொல்லவே வேண்டாம். நான் இவ்வளோ சூப்பராக இருந்தாலும் வந்து என்னன்னா ரைட்டிங் எழுதியிருப்பாருன்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஏன்னா நான் லாஸ்ட்டாக ஏஆர்எம் கிட்ட இருந்து லவ் ஸ்டோரி ரிலேட்டடாக ரைட்டிங்கில் வந்து என்னன்னா நான் பெஸ்ட்டாக நினைச்சது கஜினி தான். அதுக்கப்புறம் அவரோட எந்த லவ் ஸ்டோரியுமே நமக்கு ரைட்டிங்காக பெட்டராகவே இருந்திருக்காது, எமோஷனாகவும் பெட்டராகவே இருந்திருக்காது. பட் இது ரொம்பவே எமோஷனலாக ஒர்க் ஆச்சு. எமோஷனலாக ஒர்க் ஆனதுக்கு பல ரீசன்ஸ் இருக்கு ப்ரோ. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி. எனக்கு பர்சனல் கனெக்டாகவும் நிறைய விஷயங்கள் வந்து என்னன்னா கனெக்ட் ஆச்சு. அது நான் மறுபடியும் எல்லா இடத்துலையுமே ரெஜிஸ்டர் பண்ண விரும்பல. இது ஜஸ்ட் மேலோட்டமாக நான் போயிடுறேன். ஸோ எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருந்துச்சு அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே, லவ் போர்ஷன்ஸ் எல்லாமே. தங்கப்பூவை சாங் வந்து என்னன்னா விஷுவலாகவே ரொம்பவே வந்து என்னன்னா நல்லாவே இருந்தது. கமல் சொன்ன மாதிரி அந்த ஆஃபீஸ் சீன்ஸ் வந்து என்னன்னா அன்எக்ஸ்பெக்டட், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு டிஃபால்ட்டாக வந்து என்னன்னா ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி இந்த இவ்வளோ சூப்பராக எழுதியிருக்காரு, ரைட்டிங்காக இவ்வளோ நல்லா எழுதியிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் ஆச்சு. ஸோ அதை தாண்டி படத்தில் வந்து என்னன்னா இன்டர்வல் பிளாக் வந்து என்னன்னா பேஸ்ட் ஆன் இந்த எமோஷன்லாம் ஒர்க் ஆனதுனால மட்டும்தான் உங்களுக்கு இன்டர்வல் பிளாக் வந்து என்னன்னா ஒரு மாதிரி ஃபயராக இருந்திருக்கும், ஒரு மாதிரி பிளாஸ்டாக இருந்திருக்கும். ஸோ அதை தாண்டி ஒரு நிமிஷம் ஒரு கால் வருது, கேட்குதா இப்போ?
கேட்டுட்டு இருக்கா? அதை தாண்டி எனக்கு செகண்ட் ஹாஃப் வந்து என்னன்னா நான் என்ன ப்ரிடிக்ட் பண்ணணும் அப்படி தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஒன்றும் பயங்கரமான அன்பிரிடிக்டபிள் செகண்ட் ஹாஃப்லாம் இல்லை. அது நம்ம காலங்காலமாக பார்த்துட்டு இருந்த தமிழ் சினிமாவோட செகண்ட் ஹாஃப் தான். இதுதான் நடக்கும், இப்படி தான் நடக்கும்னு நான் எதிர்பார்த்தேன். அது அப்படியே தான் போச்சு, அந்த ஃப்ளோலே தான் படம் போச்சு. ஸோ அதில் எதுவுமே வந்து என்னென்னா டிசப்பாயின்மெண்ட் பண்ணுற மாதிரி இல்லை. எனக்கு எனக்கு வந்து டிசப்பாயின்மெண்ட் கூட சொல்ல முடியாது. இதை கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமே நான் நினச்ச விஷயம் என்னென்னா லென்த்து தான். சில ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், இல்லை சில விஷயங்களாக இருக்கட்டும், இன்னுமே கொஞ்சம் கிறிஸ்பாக சொல்லியிருந்தால் பெட்டராக இருந்திருக்கும் செகண்ட் ஹாஃப் அப்படின்றது மட்டும்தான் நான் ஃபீல் பண்ணேனே தவிர இந்த சீன் ஏன் செகண்ட் ஹாஃபில், இந்த சீன் எதுக்கு, இந்த ஆக்ஷன்ஸ் எதுக்கு அப்படின்றதெல்லாம் எனக்கு தோணலை. அவனோட எமோஷன் வந்து என்னென்னா அந்த ஒரு கேர்ள் மட்டும்தான். அந்த கேர்ளுக்காக அவன் என்ன எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவான் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. அப்படின்ற பட்சத்தில் அவன் பண்ணுற எல்லா விஷயமே வந்து என்னென்னா என்னால் வந்து என்னென்னா அக்செப்ட் பண்ணிக்க முடிஞ்சது. பட் என்னென்னா லென்த்தாக வந்து என்னென்னா சில விஷயங்களை கொஞ்சம் கிறிஸ்பாக வந்து என்னென்னா பண்ணியிருக்கலான்றது மட்டும்தான் செகண்ட் ஹாஃபில் நான் வந்து என்னென்னா மைனஸாக சொல்லணும்னு நினச்சா இதை மட்டும் தான் சொல்லுவேன். பட் ஓவராலாக வந்து என்னென்னா இது ஏஆர் முருகதாஸுக்கு சாலிடான ஒரு கம்பேக். மோரோவர் இந்த வருஷத்தில் வந்த பெரிய ஹீரோ எல்லாருமே, பெரிய டேரக்டர் எல்லாருமே சொதப்பின டைமில் இந்த படம் நிஜமாகவே சொல்கிறேன் ஃபேமிலி ஆடியன்ஸை பயங்கரமாக ஃபுல் ஆஃப் பண்ணும். நீங்கள் அடுத்தடுத்த டேஸில் பார்ப்பீங்க, டெஃபினட்டாக ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு பயங்கரமாக ஒர்க் ஆகும். ஸோ படமாக இது வந்து என்னென்னா நல்ல படம் தான், நல்ல ஒரு கமர்ஷியல் படம் தான். லாஜிக்கு அப்படி இப்படின்றதுக்குள்ளெல்லாம் நான் போகல, டெக்னிக்கலாக இல்லைனா ஒரு இன்டெலெக்சுவலாக அப்படிலாம் போகல. நான் போய் உட்காந்துடுறேன், ஒரு 2.5 மணி நேரம் நான் ஒரு படம் வந்தேன்னா சாட்டிஸ்ஃபை பண்ணுதா, என்டர்டைன்மெண்ட் பண்ணுதான்னு கேட்டால் 100% என்டர்டைன்மெண்ட் பண்ணும் இந்த படம். அது மட்டும் ஷுவர்ஷாட்டாக நான் சொல்லுவேன். நான் அடுத்தடுத்த கவுண்ட் 2 கவுண்ட் 3 போகிறப்பெல்லாம் ஒவ்வொரு தேட்டரில் ஒவ்வொரு ஆடியன்ஸ் எந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நான் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவாக போஸ்ட் பண்ண பார்க்குறேன். இன்றைக்கே பார்த்தீங்கன்னா கமலாவில் செம்ம ரெஸ்பான்ஸ். அது இங்கே கமலாவில் என் கூட இன்னொருத்தரும் வந்து பார்த்துட்டுன்னு சொன்னார். ஆக்சுவலாக அவருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், அவருக்கு இல்லை ஸ்பீக்கரில். செம்ம ரெஸ்பான்ஸ். ஸோ அது மாதிரி அடுத்தடுத்த தேட்டர்லேயும் நான் போகணுன்னா உங்களுக்கு நான் எல்லாருக்கும் போஸ்ட் பண்ணுறேன். எனக்கு படம் ரொம்ப பிடிச்ச படம். இது எல்லாமே என்னோடய ஒப்பீனியன், எனக்கு பிடிச்ச படம். இந்த ஸ்டாண்டில் எனக்கு மாறாது. அதான் ப்ரோ, எனக்கு சுத்தமாக வந்து என்னென்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணது சரி சாரி, எனக்கு அதுக்கப்புறம் தான் இல்லைன்னா நான் இன்டர்வல் டைம்லேயே மெசேஜ் பண்ணி பார்த்துருப்பேன் உங்களை. ஆனால் கொஞ்சம் லேட்டாக போட்டானா நீ? என்ன தெளிவா? லேட்டாக போட்டானா படம் கொஞ்சம்? ஆமாம் 9:15 தான் போட்டாங்களே. 9 o'clock ஸ்டார்ட் பண்ணணும் வேண்டியது, ஆனால் 9:15 ஆகிடுச்சு மோரோவர். அதனால தான் கொஞ்சம் டிலே. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆமாம். சரி, உங்கள் ஒப்பீனியன் நீங்கள் அப்படியே ஷேர் பண்ணிடுங்க. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஓகே நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த கேரக்டரைசேஷன்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த சில சீன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு சீன்ல வந்து டக்குன்னு வந்து அந்த மிரர் சீன் ஒன்று இருக்கும். சுகன் ப்ரோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த டப்புன்னு சிவகார்த்திகேயன் தெரியும், அந்த மிரர்ல வித்யுத் ஜமால் கிட்ட ஒருத்தர் அந்த இன்சைட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்கும் போது. ஆமாம். ஆக்சுவலாக அந்த சீனும் சூப்பராக இருந்தது. நிறைய வந்து என்னென்னா முன்னாடி ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு சீனுக்கான விஷயத்த செகண்ட் ஹாஃபில் அதை கனெக்ட் பண்ணுறப்போ நல்லா இருந்தது. லைட்டாக இந்த பிஜுமேனனோட சீனுக்குலாம் தேட்டர்லேயே நல்ல ரெஸ்பான்ஸாக இருந்துச்சு. பிஜுமேனனுக்கு ஒரு விஷயம் நடந்துடும், அதுக்கு பிஜுமேனன் பண்ணுறப்போ வந்து என்னென்னா அந்த ரெஸ்பான்ஸ் வந்து என்னென்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான், ஆனால் எல்லாருமே கிளாப்ஸ் தட்டி பார்த்தாங்க அந்த விஷயத்த. உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஆமா அந்த சபீரோட சீன் ரிவெஞ்ச் மாதிரி. ஆமாம். அப்புறம் இதுக்கும் நல்லா இருந்துச்சு. நோட் பண்ணிங்களான்னு தெரியல, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து சிவகார்த்திகேயனுக்கு 2 புல்லட் அதே இடத்துல வரும், அதே மாதிரி வில்லனுக்கு 2 புல்லட் அதே இடத்துல வரும். சுகன் ப்ரோ அந்த என்ஐஏ ஆஃபீஸர்ஸ் எல்லாம் சேர்ந்து இது பண்றது நான் பார்த்தப்பையும் கிளாப் தட்டினாங்க. ஆமாம் ஜி, நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிது நிறைய இடத்துல. ஜி ஒன்றுமே இல்லை ஜி, சிம்பிளாக நான் இன்னொரு விஷயம் நான் வந்து என்னென்னா இது எக்ஸாக்ரேட் பண்ணணும்னு நினைக்க வேணாம். நான் பார்த்த தேட்டரில் அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்ததுனால நான் சொல்கிறேன். ரிட்டன் அண்ட் டைரக்ட் பை ஏஆர் முருகதாசன் போடுறப்ப எல்லார் சைட்லேருந்தும் கிளாப்ஸ் அண்ட் விசில்ஸ் இருந்தது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதுவே வந்து என்னென்னா ஹானஸ்ட்டாக படத்துக்கான ஒரு பாசிட்டிவாக தான் நான் பார்க்குறேன். அவன் இந்த சீனுக்கும் தட்டினா இது விசில் ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு. இந்த ஒரு இன்னும் தமிழ் பேசும் போது நான் உங்க ஆள் தான் அப்படின்னும் போது டப்புன்னு தலையில சுடுற சீன் ஒன்று. ஆமாம், அந்த ஒன்றை தானே ஒன்று நல்லா தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறேன். ஆக்சுவலாக எனக்கு பர்சனலாக என்ன ஃபீல் ஆச்சுன்னா, அந்த பர்சன் இருக்குல்ல, அந்த கேரக்டர் இருக்குல்ல, அந்த கேரக்டரை விக்ராந்த் பண்ணிட்டு விக்ராந்தோட கேரக்டர் இவர் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு. ஏன்னா விக்ராந்த் வந்து என்னன்னா நான் அவருக்கெல்லாம் நல்லா வரணும், அவர் நல்லா நடிக்கிற ஒரு பர்சன், நல்ல ரோல் கிடைக்கணும்னு நினச்சிட்டு நான் நிறைய முறை யோசிப்பேன். அவருக்கு வழக்கம் போல டம்மி ரோல், அதுதான் எனக்கு ரோலே இல்லை. சீரியஸ்லி ஷியாம் ப்ரோ, இந்த ரோல் அவர் பண்ணியிருக்கலாம். இந்த ஒரு டைலாக் சொன்னேன்ல, உன தானே தேடிட்டு கன்ஷாட்டில்,
ஆமா அந்த ஆமா ரோல அந்த விக்ராந்த் சீன் வந்து பண்ணியிருந்தா அந்த perfect-ஆ சீனுக்கே இருந்திருக்கும். ரெஸ்பான்ஸ் இருந்தது அந்த ஆமா ஆனா அந்த விக்ராந்த் சீன் பர்சனுக்கு அவ்வளோ எதுவுமே கிளாப்ஸ் தட்டிட்டு விசில் அடிக்கிறாங்கன்றப்போ அது விக்ராந்த் பண்ணியிருந்தாருன்னா இன்னும் பெட்டரா அவர் எல்லாரும் முன்னாடியும் நல்லா ரீச் இல்ல ஆயிருப்பாரு. எனக்கு இந்த இந்த செகண்ட் மாதிரி ஹாஃப் ஒரு இருந்துச்சு ரோலுக்கு சில இது மூமெண்ட்ஸ்லாம் பண்றவங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. அதெல்லாம் சொல்லல ரைட்டு. நான் இந்த மூமெண்ட்ஸ்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஒன்று ரெண்டு. ம் ம் அந்த என்ன சொல்றது ஒரு மாதிரி இன்டர்வலை ஹையாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு நம்ம வரப்போ ஒரு சின்ன ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஒரு மாதிரி ஸ்லோவாக போய் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்தான்னா கம்ப்ளீட்டாக ஆக்ஷன்ஸ்லேயே ஸ்டார்ட் ஆன மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அப்போவே நான் ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஆக்ஷனாக தான் இருக்க போகுது. ஏன்னா அவங்க சொல்கிறாங்கல்ல இது ஒரு நாள் தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போவே எனக்கு அது வந்து என்னென்னா நம்ம பார்த்த படம் எல்லா படத்தையும் லைக் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் ஷாம்போ லோக்கியோட டெம்ப்ளேட் மாதிரி ஆரம்பிச்சிடும். இந்த டைமுக்குள்ளே நம்ம இதை வந்து என்னென்னா கம்ப்ளீட் பண்ணோம்னா அது அப்படியே பரபரன்னு ஆக்ஷனாக தான் போயிட்டுருக்கும். அந்த இடத்துல நம்ம ட்ராமா பெருசாக எதிர்பார்க்க முடியாது. நிறைய டைலாக்ஸ்லேயே நிறைய லோக்கி படத்துல வர டைலாக்ஸ்லாம் இருந்தது. ஆமாம் ஆமாம் சிண்டிகேட்டாக இருக்கட்டும் மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் கன்சைன்மெண்ட்டு இந்த கன்சைன்மெண்ட்டாக இருக்கட்டும் வெளியே இருந்து அவங்க ஆஃபீஸில் இல்லாம வேற அது வந்து ஆள் எடுத்து ரெக்ரூட் ஆமாம் பண்றது பண்ணுறது எல்லாமே. ஆமாம் மோரோவர் அதெல்லாம் நான் தப்பே சொல்ல மாட்டேன். எல்சியூ லோக்கியோட ஏன்னா இந்த